அதிமுகவும் திமுகவும் சேர்ந்துட்டாங்க, டிக்ளேர் பண்ணல. அப்படி போயினா திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் பிரஸ் மீட் நடத்தி நாங்க அதிமுகவோட இல்ல, திரு முக ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் மீட் போட்டு எந்த காலத்திலும் நாங்க அதிமுக சேர மாட்டோம் தைரியமாக இருந்தால் மக்கள் கிட்ட சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டவே மாட்டாங்க, கமுக்கமா இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க இந்த ஊழலுக்காக நாங்க 2 பேரும் சேர்றோம் அப்படின்னு. யாரு? திமுகவும் அதிமுக ஊழலுக்காக சேருவோம்னு ஒரு வார்த்தை போடுவாங்க. அது மக்கள் நம்புவாங்களா? ஏதாச்சும் நம்புவாங்களா? மதசார்பற்ற கூட்டணி அதிமுக சேர்ந்தா பேர் வைக்க முடியுமா? முடியாது. இவங்க என்ன சொல்லி வேணா சேரட்டும், மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. என்ன எதிர்கட்சி அரசியல் தவறான ஒரு பரப்புரையை யூடியூப்லயோ சோசியல் மீடியால இந்த பிரச்சாரத்துல எந்த டிவி சேனலும் சப்போர்ட் பண்ணல. தமிழ் வெற்றி கழகத்துக்கு எந்த நியூஸ் பேப்பரும் சப்போர்ட் பண்ணதில்ல. தனி பெரும் மனிதனாக பிரச்சாரம் பண்ணி பெண்கள் இளைஞரோட சப்போர்ட்டோட தனியா நின்று ஜெயிச்சவர் எங்களோட தலைவர். அப்ப ஊடகங்கள் தான் ஒன்னே சொல்றோம், உண்மையான பதிவுகளை பதிவிடுங்க, உண்மையான பதிவுகளை பதிவிடுங்க. பெண்களை மையப்படுத்தி சோசியல் மீடியா செய்யக்கூடிய கொச்சையானதை காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பெண்ணை நோக்கி பெண்ணுடைய உடலை நோக்கி பேசக்கூடிய அரசியல்வாதிகளையும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். தைரியம் இருந்தா எதிர்கட்சி அரசியல் பண்ணுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னா தப்புன்னு சொல்லுங்க. ஒரு பாலிசி ஃபெயிலியர்னு சொல்லுங்க. தமிழக மக்களுக்காக நல்ல எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களும் எதிர்கட்சிகள் அண்ணா சொல்லுவாரு, ஒரு எதிர்கட்சியோட விமர்சனங்கள் முக்கியம் ஜனநாயகத்துல. எங்களை விமர்சிச்சுட்டே இருக்கிறனால எங்களுக்கு என்ன போகுது? அண்ணா சொன்ன வார்த்தைகள்லாம் பதிவு பண்றோம். எதிரிகள் தாக்கி வலுவை இழக்கட்டும், நாங்கள் தாங்கி வலுப்பெற்று மக்களுக்காக சேவை செய்துட்டே இருப்போம். அண்ணாவோட வழியில் வந்தவர்கள் நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். அதனால தமிழக அரசியல் 50 வருஷத்துல இல்லாத அரசியல். திமுக முக ஸ்டாலின் அவர்களும் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் 2 பேரும் இணைந்து 2 அறிக்கைகளும் ஒரே மாதிரி டெய்லி 10 அறிக்கை வரும். எங்களுடைய தலைவர் அடுத்த ஓபனா சொன்னார் பாருங்க, அங்க நிதி ஆயோடைய தலைவர் சொன்னார் பாருங்க, 1.5 டிரில்லியன் எக்கனாமி உருவாக்கணும், அடுத்த மாற்றத்தை உருவாக்கணும் பேசிட்டு இருப்பாங்க. எங்களுடைய ஆட்சியும் மக்களுக்கான ஆட்சியை உருவாக்கிட்டே இருப்போம். அதனால வந்த அதிமுகவுடைய அனைத்து சகோதர சகோதரிகளும் திமுக வந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இதெல்லாம் ஒரு குடும்பம். இங்க வந்து நாங்க திருப்பி சொன்னோம், அண்ணா சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, உண்மையிலே எங்களுக்கு சால்வையும் வேணாம் மாலையும் வேணாம். இங்க புரோட்டோகாலே கிடையாது. எல்லாரும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான். எல்லாரும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் இருப்போம். அந்தந்த இடத்துல உங்களை உட்கார வச்சு நீங்க நல்லா வேலை பண்ணுங்க. தலைவர் எல்லாரும் யாரெல்லாம் நம்பி வந்தாங்களோ, அது செங்கோட்டையன் உதாரணம். அண்ணன் வந்து எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்தார். அன்னைக்கு என்ன குதிரை பரமா நடத்தணும், இன்னைக்கு வந்து ரிசைன் பண்ணிட்டு வரா எம்எல்ஏ பதவி குதிரை பரம் நடத்தணும்னு சொன்னாங்க. அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை, நான் எம்ஜிஆர்கிட்ட வேலை பார்த்திருக்கேன், புரட்சி தலைவர் வேலை பார்த்திருக்கேன், இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தா அடுத்த ஒரு எம்ஜிஆர் அவர் உருவாக்கிட்டு இருக்காரு, நான் வந்து நம்பிக்கை சேர்றேன்னு சொல்லிட்டு வந்தார். வேற எதையும் பேசல அண்ணன் செங்கோட்டையன், எதையும் பேசல. இன்னைக்கு அதனுடைய வெற்றி தான் இந்த அவையை வழிநடத்த சட்டமன்றத்துடைய தமிழக வெற்றி கழகத்துடைய அவை தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணார். இதுதான் அவை தலைவர்னா முதலமைச்சர் சேர்ந்து வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல பொறுப்புல இன்னைக்கு அண்ணன் இருக்கிறாருன்னா இதுதான் எங்களுடைய குடும்பம். சொன்ன வார்த்தை தலைவர் காப்பாற்றுவாரு. இங்க இருக்கவங்க ஒரு அரசியல் கட்சி அதை நினைக்க வேண்டாம், பழைய கலாச்சாரத்தை ஒழிச்சிருவோம், எல்லோரும் ஒரு குடும்பமா சேர்ந்து வேலை செய்வோம். தமிழக மக்களுக்காக பெரியாருடைய கொள்கையும் அம்பேத்கருடைய கொள்கையும் நாம் நிறைவேற்ற ஒன்று சேருவோம். நன்றி, வணக்கம்.